Welcome to all. Now, parabolas class sums பார்த்துட்டு இருக்கோம். அன்னைக்கு படிச்ச டேபிள ரீகால் பண்ணிடுவோம். parabola 4 டைப் parabola இருக்கு. y squared is equal to 4ax, y squared is equal to minus 4ax, x squared is equal to 4ay, x squared is equal to minus 4ay. First type parabola open right word. minus 4ax வந்துச்சுன்னா open left words. 4ay வந்துச்சுன்னா open upwards. minus 4ay வந்துச்சுன்னா open downwards. ஞாபகம் வச்சுக்கணும். First type la edu focus a, 0 ina inga a vandirukka so a, 0 da focus equation of latest term na x equal to a inga x la dana a irukku so x equal to a direct is na mathi solranum x equal to minus a ena inga plus a vanduchuna inga minus a varudhu that's all inga pathina second type la minus a irukka appo focus vandu minus a, 0 x la minus a shortcut solradhukku vechirukken inga x la a adanaல a, 0 இது x la inga minus a so minus a, 0 latest term x is equal to minus a ஏன்னா x ல தான minus a இருக்கு so latest term x equal to minus a direct isல மாத்தி சொல்லணும் x equal to plus a அப்படி சொல்லலாம் இப்போ இங்க பாத்தீங்கன்னா y ல தான a வந்திருக்கு அப்போ 0, a focus y ல a அப்ப x 0 அப்படி வெச்சுக்கணும் 0, a focus ஞாபகம் இருக்காடி சொல்றேன் இங்க y இருக்கு a இருக்கு அப்ப y ல a அப்ப x ல 0, a focus வந்து 0, a latest term ஈஸியா சொல்லலாம் இங்க y ல தான a இருக்கு அப்ப latest term y is equal to a ன்னு வெச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கணும் direct is வேணா y is equal to minus a ஞாபகம் வைக்கிற மெத்தட் குழப்பாம ஞாபகம் வைக்கிற மெத்தட் சொல்றேன் மாதிரி இந்த டைப் பாத்தீங்கன்னா y ல minus a இருக்கு minus a தானே இது 4 விட்டுருங்க minus a y ல minus a இருக்கு அப்ப focus 0, minus a focus 0, minus a னா latest term என்ன y is equal to minus a நான் y ல தானே minus a இருக்கு so y is equal to minus a direct is னா அப்படியே சொல்ல வேண்டிய மாத்தி சொல்லணும் இங்க minus a வந்துச்சா அப்ப direct is என்ன y is equal to plus a நான் ஞாபகம் வைக்கிறது ஈஸி ஞாபகம் வச்சுக்கணும்னா நாலு டைப்லயுமே வந்து vertex 0, 0 தான் length of latest term 4a தான் end points of latest term தேவையில்லை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் சரிங்களா சோ இது ஃபுல்லா எப்படி சொல்லி பார்க்கறேன் நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணுங்க exercise 5.2 ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க முதல்ல parabola எல்லாம் முடிச்சிட்டு அடுத்து ellipse எல்லாம் முடிச்சிட்டு hyperbola அந்த மாதிரி பண்ண போறோம் find the equation of parabola in each of the cases below given below கொடுத்தாங்க ஒவ்வொரு சம் என்ன ஃபர்ஸ்ட் சம்ல focus 4, 0 direct is x equal to minus 4 இந்த மாதிரி ஃபோக்கஸும் டைரக்டிஸும் கொடுத்தாங்கன்னாலே ஸ்டாண்டர்ட் மெத்தட் ஒன்று இருக்கு அதான் ஃபாலோ பண்ண போறாங்க ஃபோக்கஸும் டைரக்டிஸும் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபேமஸ் மெத்தட் ஃபோக்கஸ் டைரக்டிஸ் பேரபோலா மட்டும் இல்ல எலிப்ஸ் ஹைப்பர்போலா எது கொடுத்தாலும் செய்யறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தட் இருக்கு அதான் ஃபாலோ பண்ண போறோம் முதல்ல கிவன் எல்லாம் பாருங்க ஃபோக்கஸ் 4, 0 டைரக்டிஸ் x is equal to minus 4 எப்படி எழுதிக்கணும் x plus 4 is equal to 0 ன்னு எழுதிக்கணும் இது ரெண்டும் கிவன் அப்போ 4, 0 பிளாட் பண்ணிக்கோங்க x equal to minus 4 இருக்குல அத வரைஞ்சுக்கோங்க இது 4, 0 இது x equal to minus 4 ல இந்த சைடு இருக்கும்னா assumption பாருங்க let p of x, y be moving point let e is equal to 1 be the eccentricity இது parabola தான அப்ப e is equal to 1 தான் eccentricity parabola எல்லா parabolaவுக்கும் eccentricity 1 தான் நான் ஒரு மூவிங் பாயிண்ட் எடுத்துர்க்கேன் அப்ப இது ரெண்டும் given focus and directrix given நானா எடுத்துக்கிட்டது மூவிங் பாயிண்ட் p of x, y ன்னு எடுத்துட்டு இருக்கேன் eccentricity 1 ஏனா parabola-லே அதனால எடுத்துர்க்கேன் construction பண்ணிக்கணும் plot the focus s and draw the directrix focus plot பண்ணிக்கோங்க 4, 0 directrix வரைஞ்சுக்கோங்க சும்மா ஒரு லைன் x equal to minus 4 இல்ல x plus 4 is equal to 0 இது 4 தான minus 1 லெஃப்ட் சைடுல இருக்கும்னா ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க draw sp and draw pm perpendicular to directrix sp ங்கற லைன் வரைஞ்சுக்கோங்க draw pm perpendicular to the directrix so இது construction அடுத்து finding equation சோ இந்த மாதிரி ஃபோக்கஸும் டைரக்ட்ரிஸும் கொடுத்திருந்தாலே இதே மாடலே செய்யுங்க எலிப்ஸ்லயும் ஃபோக்கஸ் டைரக்ட்ரிஸ் கொடுத்து கேட்பாங்க ஹைப்பர்போலாலயும் ஃபோக்கஸ் டைரக்ட்ரிஸ் கொடுத்து கேட்பாங்க ஃபோக்கஸ் டைரக்ட்ரிஸ் கொடுத்தாலே இதான் மெத்தட் முதல்ல கிவன் எழுதி ஃபோக்கஸ் டைரக்ட்ரிஸ் எழுதிக்கோங்க அசம்ப்ஷன்ங்கிறது மூவிங் பாயிண்ட் எசென்ட்ரிசிட்டி தான் அசம்ப்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கணும் அடுத்து ஃபைண்டிங் ஈக்குவேஷன் sb by pm வந்து எசென்ட்ரிசிட்டி தெரியுங்களா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரேஷியோ பிட்வீன் தி டிஸ்டன்ஸ் தான் என்னது எசென்ட்ரிசிட்டி sb by pm தான் e e ங்கிறது 1 ன்னு தெரியும்னா ஏனா parabola e is equal to 1 sp by pm is equal to 1 னா sp is equal to pm னு போடலாமா pm கிராஸ் பண்ணிக்கோங்க sp is equal to pm இதுல sp எப்படி கண்டுபிடிக்கணும் pm எப்படி கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதான் முக்கியமான விஷயம் sp னா ரெண்டுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் இது ஒரு பாயிண்ட் இது ஒரு பாயிண்ட் ரெண்டுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் வேணும்னா ரூட் ஆஃப் போட்டு x - 4 the whole square plus y - 0 the whole square x2 - x1 whole square plus y2 - y1 whole square இதுதான் sp root of x minus 4 the whole square plus y minus 0 the whole square வேலை முடிஞ்சிரும் sp ங்கிறது s க்கும் p க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் pm அப்படிங்கிறது p க்கும் அந்த லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன p ங்கிறது இந்த பாயிண்ட் p of x, y க்கும் இந்த லைனுக்கு உள்ள டிஸ்டன்ஸ்
ஒரு பாயிண்ட்ல இருந்து லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணுக்கு நம்ம ஃபார்முலா எழுதிருக்கோம். ஒரு பாயிண்ட்ல இருந்து லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா பாயிண்ட தூக்கி லைன்ல போடணும். டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். ஞாபகம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா x1, y1க்கும் ax plus by plus c equal to 0ங்கிற லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா அந்த x1, y1 தூக்கி போடணும்னு சொல்லிருப்போம். ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. முதல்ல சொன்னோம்னா சர்க்கிள் ஸ்டார்டிங்ல சொன்னோம். அப்ப p க்கு இந்த லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ் வேணும்னா இந்த பாயிண்ட் தூக்கி இந்த லைன்ல போடணும். இந்த பாயிண்ட் x, y. அப்ப இந்த லைன்ல x க்கு x ன்னு போடணும், y இருந்தா y ன்னு போடணும். இங்க x தான் இருக்கு. அப்ப x க்கு பதிலா x தான். அப்ப x plus 4. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ங்க. மாடுலஸ் போட்டுக்கணும். மேல வந்து பாயிண்ட் வந்து x, y தானே. அப்ப x க்கு பதிலா x தானே போட போறீங்க. அப்ப அப்படியே வந்துரும். x plus 4 அப்படியே வந்துரும். டிவைடட் பை என்ன பண்ணணும்? ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். a ங்கிறது x க்கு முன்னாடி உள்ளது, b ங்கிறது y க்கு முன்னாடி உள்ளது. ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர். x க்கு முன்னாடி 1, y இல்ல பிளஸ் 0. அப்ப இந்த pm கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஷார்ட்டா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. pm அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்டுக்கு லைனுக்குள்ள டிஸ்டன்ஸ். இப்ப வேணும்னா என்ன செய்யணும்னா இந்த லைனோட ரைட் சைடு இருக்குல்லங்க, அதை அப்படியே போட்டுக்கணுங்க. x plus 4 போட்டாச்சு. ஏன் அப்படியே போடுறோம்? x, y தூக்கி இந்த பாயிண்ட்ல லைன்ல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப x க்கு x தான் போடணும், y க்கு y தான் போடணும். அப்ப ரைட் சைடு உள்ளது அப்படியே தான் வரணும். அப்ப x plus 4 அப்படியே எழுதிக்கணும். அப்ப ஈக்குவேஷனோட லெஃப்ட் சைடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இதை அப்படியே எழுதிக்கணும். பாலினாமியல் ஈக்குவேஷனோட பாலினாமியல் அப்படியே எழுதிக்கணும். டிவைடட் பை ரூட் ஆஃப் x க்கு முன்னாடி உள்ளதை ஸ்கொயர் பண்ணணும், 1 ஸ்கொயர். y இருந்தா y க்கு முன்னாடி உள்ளதை ஸ்கொயர் பண்ணணும், y இல்ல அப்ப 0 ஸ்கொயர். இது ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா சம்லையுமே pm கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஐடியா. இந்த மாதிரி ஃபோக்கஸும் டைரக்ட்ரிஸ் கொடுத்தாங்கன்னா pm எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த டைரக்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதை அப்படியே எழுதி டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் போட்டாலே ஈக்குவல் டு 0 விட்டுறணும். x plus 4 எழுதிக்கணும். டிவைடட் பை ரூட் ஆஃப் a ங்கிறது x க்கு முன்னாடி உள்ளது, சோ 1 ஸ்கொயர். x க்கு முன்னாடி 1 ஸ்கொயர், y கிடையாதுல்ல, அதனால 0 ஸ்கொயர். ஒரு மாடுலஸ் வேற போடுவோம். அப்புறம் டேக்கிங் ஸ்கொயர், ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. இங்க ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் போய் x minus 4 the whole ஸ்கொயர். இங்க 0 விட்டுருங்க, வெறும் y ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் போயிடும். இங்கிட்டு ஸ்கொயர் பண்ணா மேல x plus 4 the whole ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் பிரச்சனை இல்ல. மாடுலஸ்னாலே பிளஸ் ஆர் மைனஸ். ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான், மைனஸ் ஸ்கொயர் பண்ணாலும் பிளஸ் தான். அதனால அடுத்த ஸ்டெப் ஸ்கொயர் பண்ணும்போது மாடுலஸ் போட வேண்டாம்னு x plus 4 the whole ஸ்கொயர் போட்டா போதும். கீழே ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் ரூட் போய் 1 ஸ்கொயர் இஸ் 1 தான். ஏன்னா 0 விட்டுறலாம். இப்போ ரெண்டு சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணா ஆன்சர் வந்துரும். x minus 4 the whole ஸ்கொயர்னா a minus b the whole ஸ்கொயர். a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் மைனஸ் 2ab னா 2 into x into 4 மைனஸ் 8x. b ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் 16. அதுபோல y ஸ்கொயர் அப்படியே இருக்கும். கீழே உள்ள ஒண்ணு விட்டுட்டு மேல உள்ளதுக்கு மட்டும் ஃபார்முலா எழுதிடலாம். a plus b the whole ஸ்கொயர். a ஸ்கொயர்னா x ஸ்கொயர், 2ab னா 2 into x into 4 so 8x வந்துரும். b ஸ்கொயர்னா 16. ரெண்டு சைடு x ஸ்கொயர் காமனா இருக்கா, அடிச்சுக்கலாம். 16 கூட காமனா இருக்கு, அடிச்சுக்கலாம். அப்ப இங்க இருக்கிறது minus 8x plus y squared, இங்க இருக்கிறது plus 8x. சோ இந்த minus 8x வேணா ரைட் சைடுல போட்டுவாங்க. இங்க உள்ள 8x இந்த minus 8x ரைட்ல வந்தா plus 8x ஆகும். அப்ப 8x plus 8x வந்துரும். இங்க வெறும் y squared மட்டும் இருக்கும். y squared is equal to 8x plus 8x னா 16x. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா. அப்ப இது பாராபோலாக்கு மட்டும் இந்த டைப் சொல்லலாம். இந்த மாதிரி மெத்தட் செய்யறது given, assumption, construction, finding equation போடுறோம் இல்லையா, இந்த மெத்தட் நாட் only ஃபார் பாராபோலா, இட் இஸ் ஃபார் எனி கானிக், எலிப்ஸ், ஹைப்பர்போலா என்ன கேட்டாலும் இதே மெத்தட்ல செய்யலாம். ஒரு டயகிராம் போட்டுக்கணும், given எழுதணும், அசம்ப்ஷன் எழுதணும், கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், ஃபைண்டிங் ஈக்குவேஷன் எழுதணும். பாராபோலா வரதால இருக்கிறதுனால ஈ வந்து ஆல்வேஸ் 1, மத்ததா இருந்தா அவன் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதை அப்ப வரும்போது பாத்துக்கலாம். சரி, அடுத்தது பாருங்க. செகண்ட், பாசிங் த்ரூ த பாயிண்ட் 2, -3 and சிமெட்ரிக் லெவல் y axis and open downwards, vertex 0, 0. ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. என்ன பாராபோலாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படிப்பட்ட பாராபோலா? சிமெட்ரிக் லெவல் y axis, open downwards, vertex 0, 0. இப்போ பாராபோலா பாசிங் த்ரூ 2, -3, சிமெட்ரிக் லெவல் y axis 2, -3 வெளியே பாஸ் பண்ணுது. 2, மைனஸ்னா xல 2, yல -3 இங்க இருக்கும். ஓபன் டவுன்வர்ட்ஸ் அப்ப கீழே வரும். பாராபோலா வந்து ஓபன் டவுன்வர்ட்ஸ் பாராபோலா. அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா என்ன இருக்கும்? ஜெனரலாவே சொல்லுங்க. x - h the whole squared is equal to -4a into y - k. x squared is equal to -4ay ன்னு சொல்லணும். ஜெனரலா சொன்னா x க்கு பதிலா x - h, y க்கு பதிலா y - k. இங்க வெர்டெக்ஸ் வந்து 0, 0 தானே. h, kங்கிறது 0, 0. அப்ப h க்கும் k க்கும் 0, 0 ன்னு போட்டுக்கலாம். h க்கு 0, k க்கு 0. எப்பவுமே ஜெனரல் டைப் எழுதிட்டா h, k க்கு 0, 0 ன்னு போடணும். இப்ப h க்கு k க்கு 0 போட்டா x - 0 the whole square is equal to -4a into y - 0 வருமா? 0 விட்டுறலாம். x squared is equal to -4ay. இதுதான் பாராபோலாவோட ஈக்குவேஷன். இதுல a மட்டும் தெரியாது. என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து முதல்ல பாராபோலாவுக்கு ஈக்குவேஷன் எழுதணும். அவன் ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் தெளிவா கொடுத்துட்டான்.
அப்போ ஜென்ரலாவே எழுதிடலாம் x minus h the whole square is equal to minus 4a into y minus k. அப்புறம் வெர்டெக்ஸ் வந்து 0,0 கொடுத்துருக்கான். அப்போ h, k க்கு 0,0 போடலாம். போட்டா முடிஞ்சு பேரபோலோட ஈக்குவேஷன் கிடைச்சிடும். a மட்டும் தெரியாது. அதுதான் பாசிங் த்ரூ தி பாயிண்ட் இருக்கு இல்லையா? பேரபோலா எந்த பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணுது? 2, -3 வழியா பாஸ் பண்ணுது. இப்போ 2, -3 இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். x க்கு 2 போடலாம், y க்கு -3 போட்டுக்கலாம்னா. அப்ப சப்ஸ்டிட்யூட்டிங் 2, -3 in 1. x க்கு 2 போடுங்க, y க்கு -3 போடுங்க. 2 ஸ்கொயர் வந்துரும். இங்க y க்கு -3 போட்டா -4a into -3. -4a into -3 னா +12a. 2 ஸ்கொயர்னா 4. இப்போ a வேணும்னா 12 கீழே கொடுத்துருங்க. 4/12 வந்துருமா? 4 க்கு 12 அடிச்சா 1 4 3 4 are 12. ஸோ a யோட வேல்யூ 1/3. இப்போ a க்கு பதிலா 1/3 இங்க போட்டா போதும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுங்க. x squared is equal to -4 into 1/3 into y. -4 into 1/3 னா -4/3 போடுங்க. அப்போ what is equation of parabola? x squared is equal to -4/3y. இதான் equation of parabola. அப்ப என்ன டைப்னு அவனே கொடுத்திருக்கான். ஓபன் டவுன்வர்ட்ஸ் கொடுத்துட்டான். வெர்டெக்ஸ் வந்து 0,0. அப்ப நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா எழுதிட்டு அதுல a மட்டும் தெரியாது. பாயிண்ட சப்ஸ்டிட்யூட் பண்ணி a கண்டுபிடிக்கணும். எப்பவுமே ஒரு பேரபோலா ஈக்குவேஷன் வேணும்னா h, k யும் a யும் தெரிஞ்சா போதும். இது தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள்ல மாடல் பார்த்துப்போம். வெர்டெக்ஸ் 1, -2 ஃபோக்கஸ் 4, வெர்டெக்ஸ் 1, -2 ஃபோக்கஸ் 4, உள்ள பேரபோலாக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். வெர்டெக்ஸ் தான் h, k மறந்துடக்கூடாதுன்னா. வெர்டெக்ஸ் h, kங்கிறது 1, -2. ஃபோக்கஸ் வந்து 4, அதை வேணா s ன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ரெண்டையும் பிளாட் பண்ணுங்க. ஏன்னா என்ன டைப் பேரபோலாங்கிறது போன சம்ல தெளிவா கொடுத்துடலாம். இதுல நம்ம தான் கண்டுபிடிக்கணும் என்ன டைப் பேரபோலான்னு. முதல்ல வெர்டெக்ஸையும் ஃபோக்கஸையும் பிளாட் பண்ணுவோமா? x ஆக்சிஸ், y ஆக்சிஸ். 4, -2 x ல 4 எடுங்க, y ல -2 எடுங்க. அதான் ஃபோக்கஸ் 4, -2. வெர்டெக்ஸ் 1, -2 x ல 1 எடுங்க, y ல -2 எடுங்க. அதான் 1, -2. முதல்ல ஃபோக்கஸையும் வெர்டெக்ஸையும் பிளாட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கும். 4, -2 1, -2 ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா அதான் ஆக்சிஸ் ஆஃப் தி பேரபோலா. எப்போதுமே வெர்டெக்ஸ் ஃபோக்கஸை பிளாட் பண்ணி ஜாயின் பண்ணா ஆக்சிஸ் கிடைச்சிடும். ஆக்சிஸ் வந்து வெர்டெக்ஸ் வழியாவும் ஃபோக்கஸ் வழியாவும் போகணும். சரி, இப்போ எப்படி பேரபோலா வரையறது? பேரபோலா எப்போதுமே வெர்டெக்ஸ் வழியா வரையணும். ஃபோக்கஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி வரையணும். ஃபோக்கஸ் தானே எஸ். வெர்டெக்ஸ் வழியா ஃபோக்கஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி வரைஞ்சீங்கன்னா பேரபோலா இப்படிதான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெர்டெக்ஸ் வழியா வரையணும், ஃபோக்கஸ் உள்ள இருக்கணும். பேரபோலா உள்ளதான் ஃபோக்கஸ் இருக்கும். டைரக்ட்ரிக்ஸ் வெளியில தனியா இருக்கு. அப்ப ஃபோக்கஸ் உள்ள இருக்கிற மாதிரி வெர்டெக்ஸ் வழியா அப்படி வரைஞ்சீங்கன்னா பேரபோலா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். வெர்டெக்ஸையும் ஃபோக்கஸையும் பிளாட் பண்ணி லைன் சேருங்க. சேர்த்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆக்சிஸ் ஆஃப் தி பேரபோலா. பேரபோலா வரையணும்னா வெர்டெக்ஸ் வழியா ஃபோக்கஸை கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி வரைஞ்சா அதான் பேரபோலா. வரைஞ்சு முடிச்சிட்டேன். டயக்ராம் வரைஞ்சு முடிச்சோன்னு என்ன தெரியுது? ஓப்பன் ரைட் வைடு பேரபோலான்னு தெரியுதா? ஆக்சிஸ் parallel to x axis இது சேர்த்தா x axis parallel தான இருக்கு. So axis parallel to x axis and the parabola is open rightwards. அப்ப இது ரெண்டும் தெரிஞ்சாலே உடனே ஈக்குவேஷன் எழுதிடலாங்க. parabola open rightwards, axis parallel to x axis. What is equation of parabola? y minus k the whole square is equal to 4a into x minus h. Actually open rightward y square is equal to 4ax ன்னு எழுதுவோம். y க்கு பதிலா y minus k, x க்கு பதிலா x minus h. இல்ல h, k நமக்கு தெரியும். vertex 1, -2 கொடுத்திருக்கான். h க்கு பதிலா 1 போட்டுக்கலாம், k க்கு பதிலா -2 போட்டுக்கலாம். என்ன மட்டும் தெரியாது, a மட்டும் தெரியாது. அதையும் நம்ம நேத்தே சொல்லியிருக்கோம். எப்பவுமே வெர்டெக்ஸுக்கு ஃபோக்கஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் ஸ்மால் a. இல்ல ஸ்மால் a வேணா ரெண்டுக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணாலே போதும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் a வேணும்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஃபார்முலானா √(x2 - x1 whole square + y2 - y1 whole square). இப்போ √4 - 1 whole square plus -2 - -2 whole square. இதை x2 y2 னு வச்சுக்கோங்க, இதை x1 y1 னு வச்சுக்கோங்க. √4 - 1 whole square plus -2 - -2 whole square. √4 - 1 whole square அப்புறம் -2 - -2 னா +2 whole square ஆயிடும். 4 - 1 னா 3, so 3 square. -2 + 2 0 ஆயிருமா? 3 square னா 9. 0 விட்டுருங்க. √9 னா 3. இதான் a யோட வேல்யூ. so a யோட வேல்யூ 3. எப்பவுமே a கண்டுபிடிக்கிறதுக்கு வெர்டெக்ஸும் ஃபோக்கஸும் தெரிஞ்சா a கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். √(x2 - x1 whole square plus y2 - y1 whole square). -2 - -2 னு வரும். -2 + 2 ஆயிரும், அது 0 ஆயிரும். 4 - 1 மட்டும் 3 னு வரும். so 3 square 9. √9 ங்கிறது 3. இப்போ a யோட வேல்யூ 3. இப்போ a க்கு பதிலா 3, h க்கு பதிலா 1, k க்கு பதிலா -2. ஈக்குவேஷன் 1ல போடுங்க. y -2 the whole square is equal to 4 into a க்கு பதிலா 3, x minus h க்கு பதிலா 1. என்ன? y -2 னா y + 2 the whole square. 4 into 3 12, x minus 1.
What is equation of parabola? Y plus 2 whole square is equal to 12 into x minus 1. This is equation of parabola. இது அப்படியே சொன்னா ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டா ஜெனரல் ஈக்குவேஷன் மாறிடும். அது நம்ம புக்ல இப்படியே ஆன்சர் கொடுத்துருக்கோம், அதனால இப்படி எழுதினா போதும். இது எக்ஸ்பேண்ட் பண்ணி போன நேரத்து பண்ண மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இருந்துச்சா அதுக்கு பேர் ஜெனரல் ஈக்குவேஷன் ஆயிடும். அதனால பொதுவாக ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் மார்க் போட்டுருவாங்க. வெறுமனை ஈக்குவேஷன் கேட்டா ஜெனரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதோட நிப்பாட்டினாலே மார்க் கொடுத்துருவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் புக் ஆன்சர் இப்படி இருக்கிறதுனால நம்ம இப்படி எழுதிட்டோம்னா அடுத்து ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்க. எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு பேரபோலோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கேட்காம ஒரு சம் மட்டும் தான் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. 4, -8 4, 2 அட் ஓபன் ரைட் வேர்ட்ஸ் வெர்டெக்ஸ் 0, 0. இது நம்ம இன்ஃபர்மேஷன் புக்ல இல்லைன்னா சேர்த்து எழுதிக்கணும்னா எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஓபன் ரைட் வேர்ட் பேரபோலா வெர்டெக்ஸ் 0, 0. இதை வச்சு பேரபோலாக்கு ஈக்குவேஷன் எழுதணும்னா given that end points of the latest spectrum L of 4,8 L dash of 4,-8 ன்னு கொடுப்பாங்க. ஒரு எண்ட் 4,8 இன்னொரு எண்ட் 4,-8. ஓபன் ரைட் வேர்டு பேரபோலான்னு சொல்லியாச்சு. வெர்டெக்ஸ் 0, 0. அப்படி பேரபோலா வரைஞ்சிடலாம். ஓபன் ரைட் வேர்டு வெர்டெக்ஸ் 0, 0. இதான் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர். மேல உள்ளது L, கீழ உள்ளது L dash. பேரபோலா இஸ் ஓபன் ரைட் வேர்ட்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா என்னன்னா y minus k whole square is equal to 4a into x minus h. ஏன்னா ஓபன் ரைட் வேர்டு தானே, 4a into x minus h. ஹச்சுக்கு மாக்கி அவன் கொடுத்தாச்சு 0, 0. ஹச்சுக்கு 0, கேக்கு 0 போடலாம். அவனே வெர்டெக்ஸ் 0, 0 கொடுத்துருக்கல. புக்ல இல்லைன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க எழுதிக்கணும்னா சரி. இப்ப ஏ மட்டும் வேணும்ல, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிடலாமா? எல்லுல இருந்து எல் டாஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர், மறந்துடக்கூடாது. எல்லுக்கும் எல் டாஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ எல்லுக்கு எல் டாஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலே லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர்னா 4a, அதுல இருந்து a கண்டுபிடிச்சு போடலாம். இங்க சரி, லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல் அண்ட் எல் டாஸ். எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது? வழக்கம் போல டிஸ்டன்ஸ் ஃபார்ம் தான். root of 4 minus 4 the whole square plus 8 minus of minus 8 the whole square. என்ன எது வேணாலும் x1 y1 வச்சுக்கலாம், எதுனாலும் x2 y2 வச்சுக்கலாம். நான் இது x1 y1 வச்சிருக்கேன், இது x2 y2 வச்சிருக்கேன். x2 minus x1 னா 4 minus 4 whole square plus y2 minus y1 whole square னா 8 minus of minus 8 the whole square. 8 minus of minus 8 னா 8 plus 8 னு ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். என்னங்க 4 minus 4 0, சோ அதை விட்டுருங்க. 8 plus 8 னா 16 square. 0 விட்டா root 16 square. ஸ்கொயர் பண்ணா அவ்வளவு, ஸ்கொயர் ரூட் எடுத்தா வெறும் 16 ஆயிடும். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் மறந்துடக்கூடாது. 4a தான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ 4aங்கிறது 16, 4க்கு 16 கிடைச்சா 4 வந்துருமா? அப்ப a ஓட வேல்யூ 4. இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு? a 4 தெரிஞ்சிருச்சு. h, k 0, 0 தெரிஞ்சிருச்சு. இதுல போய் போட்டுருங்க. a க்கு பதிலா 4, h க்கு k க்கு 0. y minus 0 the whole square is equal to 4 into 4 into x minus 0. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா y minus 0 னா 0 விட்டுருங்க. y squared is equal to x minus 0 னா x தான். 4 into 4 16. So y squared is equal to 16x. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் பேரபோலா. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் புக்ல இல்லைன்னா நீங்க போட்டுக்கணும்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்னா ரைட் வேர்ட்ஸ் வெர்டெக்ஸ் 0, 0 சேர்த்துக்கணும். ஸோ லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சரோட ரெண்டு எண்டும் கொடுத்துட்டு பேரபோலாவோட ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இப்படிதான் பண்ணணும். ரெண்டு எண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா அதான் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஸ்ட்ரக்சர் 4a. அதுல இருந்து a கண்டுபிடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பேரபோலாக்கு ஈக்குவேஷன் கேட்போம். இது ஒரு கேட்டகரி. கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும்.